தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இலக்குகளை அடைந்த பிறகே போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், ஈரான் அறிவிப்பு. ஈரான் முன்னாள் ஜனாதிபதி உயிருடன். மீண்டும் ஏவுகணை சோதனையில் வடகொரியா. வடக்கின் பெரும் போர் ஆரம்பம். திருமணம் செய்வதாக கூறி உல்லாசம், பெண்ணை ஏமாற்றி பல லட்சம் மோசடி செய்த போலீசார். பிரித்தானிய விமானப்படை தளத்தில் ஈரான் ட்ரோன் தாக்குதல். உணவில் விஷம் வைத்து சுரேசாலுவை கொல்ல போடப்பட்ட ரகசிய திட்டம். அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரான் தனது இலக்குகளை அடையும் வரையிலும், அமெரிக்காவிற்கு கடுமையான அடிகளை வழங்கும் வரையிலும் இந்த போரை கைவிடாது என்று ஈரானிய ஜெனரல் ஹியோமர்ஸ் ஹெய்டாரி சபதம் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்திகளில், கட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் துணை தளபதி ஹெய்டாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த போர் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நாங்கள் 8 ஆண்டுகால போரை அனுபவித்திருக்கின்றோம். மேலும் எங்கள் இலக்குகளை அடைந்து எதிரியை அதன் அவமானகரமான செயலுக்கு வருத்தப்படவும் விரக்தியடையவும் செய்யும் போது மட்டுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தொடர்ந்து ஈரானில் தாக்குதல் நடத்தி வருவதாக கடந்த சனிக்கிழமை முதல் குறைந்தது 1045 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில், இஸ்ரேலிய படைகளும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை தடுப்பதற்கான தீர்மானத்தை அமெரிக்க செனட் 53க்கு 47 என்ற அடிப்படையில் தடுத்து நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினெஜாத் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் அவர் உயிருடன் இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சனிக்கிழமை இரவு தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலின் போது முன்னாள் ஜனாதிபதி கொல்லப்பட்டதாக முன்னர் தகவல் வெளியாகியிருந்தன. அஹ்மதினெஜாத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்தன. எனினும் வான்வழி தாக்குதலில் அவர் இறந்ததாக முன்னர் வெளியான செய்திகளுக்கு மாறாக புதிய காட்சிகள் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினெஜாத் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. வான்வழி தாக்குதலில் குறித்த முந்தைய கூற்றுக்களை பொய்யாக்கும் வகையில் அஹ்மதினெஜாத் ஒரு கல்லறைக்கு வருவதை காணொளி காட்டுகிறது. வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன் போர்க்கப்பலை தாக்கியடிக்கும் கப்பல் ஏவுகணை சோதனையை மேற்பார்வை செய்ததாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனமான யோன்ஹாப் தெரிவித்தது. வடகொரியாவின் நம்போ துறைமுக நகரில் உள்ள கப்பல் கட்டும் தளத்திலிருந்து கடலில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கியடிக்கும் ஏவுகணை சோதனையை கிம் மேற்பார்வையிட்டதாக வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று கடலில் இருந்து தரைக்கு ஏவுகணைகளை ஏவுவதை கிம் மேற்பார்வையிட்டார். மேலும் இந்த சோதனையை புதிய போர்க்கப்பலின் திறன்களின் முக்கிய அங்கமாக மதிப்பிட்டார். இது தனது நாட்டிற்கான கடல் பாதுகாப்பின் புதிய சின்னம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசும்போது, இந்த வெற்றிகள் அனைத்தும் தமது கடல்சார் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஒரு தீவிர மாற்றத்தை உருவாக்குகின்றன. இவற்றை அரை நூற்றாண்டு காலமாக நாம் அடையாத ஒன்று என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
வடக்கின் பெரும்போர் என வர்ணிக்கப்படும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 119வது மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானது. இரண்டு கல்லூரிகளின் கீதத்துடன் சம்பிரதாயபூர்வமாக வீரர்களின் அறிமுகத்துடன் போட்டி ஆரம்பமானது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி துடுப்படுத்த ஆடி வருகிறது. குறித்த போட்டி நாளை மற்றும் நாளை மறுநாளின 3 தினங்கள் இடம்பெறவுள்ளது. இதேவேளை இரண்டு கல்லூரிகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் 23வது மட்டுப்படுத்தப்பட்ட 50 ஓவர் கொண்ட ஒருநாள் போட்டி மார்ச் 14ஆம் திகதி யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. முதலாவது பந்து பரிமாற்றத்துக்காக திஷோனை quick single. உங்களுடைய பேண்ட் வாத்திய இசைக்கருவிகளை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ரசிகர்களுக்கு ஒரு அன்பான அறிவித்தல் ஒன்று. நீதிமன்றத்தினுடைய அறிவித்தல், தயவு செய்து உங்களுடைய பேண்ட் வாத்திய இசைக்கருவிகள் அனைத்தையும் குறிப்பிட்ட நேரம் அளவில் நிறுத்தி வைக்கும்படி, நிறுத்தி இந்த போட்டிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது நீதிமன்ற அறிவித்தல். சைப்ரஸில் அமைந்துள்ள பிரித்தானியாவின் RAF அக்ரோதிரி விமானப்படை தளம் மீது ஈரானின் ஷாஹெட் ரக தாக்குதல் ட்ரோன் ஒன்று விழுந்து வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தை இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து இதுவரை விரிவான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இச்சம்பவம் பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலைக்கு புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற ஜெனரல் துவான் ஸ்ரீசாலே பிப்ரவரி 25, 2026 அன்று குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக சேனல் 4 ஒளிபரப்பிய சர்ச்சைக்குரிய காணொலியில் உள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுரேசாலுவின் பாதுகாப்பில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அவரது மனைவி தெரிவித்துள்ளார். உணவில் விஷம் கலந்து கொல்ல முயற்சி இருக்கலாம் என குடும்பத்தினர் அச்சம் வெளியிட்டுள்ள நிலையில் வீட்டிலிருந்து உணவு வழங்க நீதிமன்ற உத்தரவு கோரப்பட்டுள்ளது. இதற்கு குற்றப்புலனாய்வு துறை அனுமதிக்கவில்லை. சந்தேக நபரை CID வளாகத்திற்கு வெளியே அழைத்து சென்று அவரது உயிருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவை முடிவை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் பேசப்பட்டுள்ளது. இந்தியாவில் விருதுநகர் பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன் கணவரை இழந்த பெண்ணை போலீஸ் அதிகாரி ஒருவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி உல்லாசமாக இருந்து அதை வீடியோ எடுத்து பெண்ணை மிரட்டி ரூபாய் 80 லட்சம் வரை பறித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விருதுநகரை சேர்ந்த பெண் ஒருவர் பியூட்டி பார்லர் மற்றும் துணி தைக்கும் கடை நடத்தி வந்துள்ளார். அவரது கணவன் சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் ஆமத்தூரில் 35 வயது போலீஸ் அதிகாரி
கூலியாக பணியாற்றிய போலீசார் அந்த பெண்ணுடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி அவருடன் நெருக்கமாக இருந்த தருணங்களை வீடியோவாக பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த வீடியோவை வெளியிடுவதாக மிரட்டி பலமுறை ரூபாய் 80 லட்சம் வரை பணம் பறித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அந்த பெண்ணின் மகளை மருத்துவராக படிக்க வைப்பதாக கூறி கூடுதல் தொகைகளையும் பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் பணத்தை திருப்பித் தருமாறு பெண் கேட்டபோது பணம் வழங்க மறுத்ததுடன் வீடியோவை உறவினர்களுக்கு அனுப்பி விடுவதாகவும் கொலை மிரட்டலும் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த பெண் விருதுநகர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் குறித்த போலீஸ் அதிகாரி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் அதிகாரி கடந்த நவம்பர் மாதம் முதல் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.